ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் ஜீவனும் ஆண்டவரே, இந்த வார்த்தையில் இருக்கிற விலையேற பெற்ற மகிமையின் சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கப்படணும். அப்பாவுடைய கரங்கள் வெளிப்படட்டும். நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, நீ பயப்படாதே. இன்னைக்கு இதில் இருக்க எல்லாரும் நல்ல ஃப்ரிச்சுவல் பலன் உள்ளவர்கள் அல்லவா? நமக்கும் சில வேளைகளில் பலன் மாறி பலகீனம், பலகீனம் மாறி பயம், பயம் மாறி மரண போராட்டம். இது என்ன பண்ணும்? வரும். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை என்ன பண்ணும்? ஆனால் வெளியே என்ன பண்ணாது? தெரியாது. வெளியே நம்ம காண்பித்துக்க முடியாது. அப்படிப்பட்ட காலங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் பல வேளைகளில் நமக்கு என்ன பண்ணுது? புரண்டு வருது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு கூட பயம் என்ன பண்ணும்? ஏற்படும். பயம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, பல வேளைகளில் நெருக்கங்கள் வரும் பொழுது ஓடாமல் நெருக்கங்களில் கர்த்தரை அண்டி கொள்ளுகிறவர்கள் பயத்தை என்ன பண்ணுவாங்க? ஜெயிப்பாங்க. அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நம்ம பைபிளில் டாப்பில் இருக்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரு, என்ன மாதிரி ஆகிறாருங்கிறத என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3வது வசனம். 19:3. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதேயா சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடி கீழ் உட்கார்ந்திருந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இவர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான தைரியமான ஒரு ஊழியக்காரர். இன்னைக்கு சில வேளைகளில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது இப்படி கூட கேட்போம், எலியாவை போல என்ன பண்ணும்? பயன்படுத்தும். எலியாவை போல என்ன பண்ணும்? பயன்படுத்தும். அவ்வளோ ஒரு ஃப்ரிச்சுவல் வரங்கள். பழைய ஏற்பாட்டு காலங்களில் இயேசுவை போல சில அற்புதங்களை செய்தவர்கள் இவர்கள். மரித்தவர்களை எழுப்பினார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்த ஒரு தேவ மனிதர்கள். அதாவது மற்றவங்களாம் ஜோமனி எடுத்து அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க போய் அதில் கட்டளையிட்டாலே அப்படி நடக்கும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு பெரிய தைரியசாலி. இந்த தைரியசாலிக்குள்ளேயும் ஒரு பயம் வந்திருக்கு. நிறைய வேளைகளில் சாத்தான் நம்மளை சில சோதனையை கொடுத்து பணம் நெருக்கம், வியாதி இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அவன் பயந்தாங்களின்னு தெரியாமல் நம்ம பயந்தாங்களின்னு நம்ம ஒத்துக்குவோம். அவன் பயந்தாங்களிங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அறிக்கையிட மாட்டோம். அவன் காயப்பட்டவன், அவனால் நம்மளை மோத முடியாதுங்கிறத கூட என்ன பண்ண மாட்டோம்? அறிக்கையிடாமல் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிடுவோம்? பயப்பட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல என்னது? எசபல் ஆள் அனுப்பி விடுற. எப்படி தெரியுமா? இன்னைக்கு என் தீர்க்கதரிசி செஞ்சதை நாளைக்கு உனக்கு என்ன பண்ணுவேன்? செய்வேன். ஒருவேளை அவள் உண்மையிலேயே செய்கிற ஆளாக இருந்தால் நேரில் சவால் விட்டுருக்கலாம்ல. அவளே ஆள் தான் அனுப்பியிருக்கா. அப்போ அவள் எவ்வளோ பெரிய பயந்தாங்களி. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு இவன் துண்டகானம் துணியகானன்னு என்ன பண்ணுறாரு? ஓடுறாரு. காரணம் என்ன? அவளுக்கு எலியாவை போய் தெரியும். வானத்துலேருந்து இறங்கின அக்னி நம்ம போய் நின்னா நம்ம மேலேயும் இறக்கி விட்டுருவான். வானத்துலேருந்து அக்னி இறக்குனவே நம்ம போய் நின்னா நம்ம மேலே என்ன பண்ணுவான்? இறக்கி விட்டுருவான். அந்த அளவுக்கு அவன் வல்லமை உள்ளவன் தெரியும். அவன் கட்டளையிட்டால் மழை பெய்யாதுன்னு தெரியும். எல்லா சம்பவத்தையும் கேள்விப்பட்டிருப்பான். அவன் மரித்தவனை எழுப்பினதை கேள்விப்பட்டிருப்பான். அவன் தேசத்தில் ஒரு பெரிய ஆள். ஒரு மூளை முடுக்கில் ஒன்று நடந்திருந்தாலும் என்ன பண்ணியிருக்கோம்? இவ்வளோ வறட்சிலையும் இவன் ஹெல்த்தியாக இருக்கிறான் அப்படின்னா இவனை கடவுள் போஷிச்சிருப்பாருன்னு என்ன பண்ணோம்? தெரியும். இவ்வளோ தைரியமாக சவால் விட்டு வானத்துலேருந்து அக்னி இறக்கி 450 பாகால் தீர்க்கதரிசி அவன் தான் கொஞ்சம் போட்டான். 450 பேரை கொஞ்ச நேரத்தில் பட்டயத்தை எடுத்து மலைன்னு வெட்டி சாய்க்கணும்னா அவன் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கணும். அப்பேற்பட்ட பலசாலியாக அவள் பார்க்கறதுக்கு பயந்து ஆள் அனுப்பி விடுறா. நாளைக்கு இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணுவேன்? செய்வேன். அப்போது இவன் எங்கே போயிருந்தானோ சூறை செடி கீழே போயிருக்கிறான். எங்கே கூட இருந்த வேலைக்காரனை நிறுத்தி வச்சுட்டு
சூறை செடி கீழே போயிட்டான். இப்போ சூறை செடிக்கு கீழே போனவன் அதுக்கு முந்தின அதிகாரங்கள், அதாவது 17வது அதிகாரத்தில் என்ன மாதிரி ஒரு அறிக்கையிடுதலை பாருங்க. 1வது வசனம் 17:1 ஒருவர் வாசிங்க சத்தமா. திஸ்பினே ஆகிய இங்க எங்க நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன், என் ஜீவனை கொண்டு என்ன பண்றேன் நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்பாக. அங்க எங்க போய் இருந்தாரு? சூறை செடிக்கு கீழே. எங்க என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்றேன். யாரப்பா சொல்ற? ராஜாவை. ஆனா இவர் பயந்தது ராஜாவுடைய மனைவிக்கு. அப்ப புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. நம்ம பல வேளைகளில் பிசாசை துரத்துவோம், சில அசுத்தாவிகளை கட்டி ஜோமனும். நம்ம கிட்ட மோதிர ஒரு சின்ன வியாதிக்கு பயந்து போயிருப்போம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ காரியங்களை ஜெயிக்கிற நாம சில பேருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜோம் பண்ணி அவங்க கடன்கள் பாரங்கள்லாம் மாறி எழும்பி போயிருப்பாங்க. நமக்கு வெறும் 50 ரூபாய்க்கு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய காரியங்களில் ஏன் அந்த பயம் வருகிறது? ஏன் அந்த பயம் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் பயங்கிறது ஏன் வருகிறதுனா, நாம் இந்த இடத்துல இவர் பயப்பட்ட காரணம், அது வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த அவர் எசபலுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விட்டார். யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்? எசபலுடைய சத்தத்திற்கு. அதனால தான் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தரை தவிர வேற யாருக்கும் செவி கொடுக்கவே கூடாது. அப்படி ஒன்று கொடுத்துட்டு அப்படின்னா உடனே பயம் வந்துடும். எப்போ உங்களுக்கு பயம் வருதோ அப்போ நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிடணும், ஐயோ இது பிசாசுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்துட்டேன். நமக்குள்ள பயம்னு ஒன்று வந்துட்டுன்னா தெரிஞ்சுக்கிடணும், நான் பிசாசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்கிறேன்னு. எங்கே பிசாசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற மட்டும் அங்கே மட்டும்தான் பயம் இருக்கும். நம்ம ஒருவேளை பாவியாக இருக்கட்டும், குறையுள்ள பாத்திரமாக இருக்கட்டும், வசனம் சொல்லுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மளை கழுவும். அப்போ ஒருவனுக்கு குற்ற உணர்வு வருகிறது வேறு, பாவத்தினால் உண்டாகிற பயம் வருகிறது வேறு. குற்ற உணர்வு, நான் இயேசுவை பார்க்கும் பொழுது பேதுரு அந்த வார்த்தையை சொன்னோன்னு ஐயோ அவன் கதறி அழுறான், குற்ற உணர்வு. ஆனால் யூதாஸ்க்கு என்ன உண்டதுன்னா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேங்கிற பயம் உண்டுது. அது பாவம், அது உணர்வல்ல, பாவத்தின் நிமித்தம் அவன். அதான் பார்த்தீங்கன்னா பாவத்தினால உண்டாகிற பயம் சாக தோணும். ஆனால் அதே பாவம் செஞ்சுட்டு ஒருவன் உணர்வடையும் பொழுது, இயேசுடைய வார்த்தை கேட்டு உணர்வடையும் பொழுது அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நாம் பயப்பட்டால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்கேயோ என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரே ஒரு பயம் இருக்கணும். என்ன இருக்கணும்னா, பாவம் செய்யாமல் வாழ்றதுக்கு வாழ என்ன பண்ணணும், அதை குறித்து. அதான் அதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு என்ன அர்த்தம்? பாவத்தை விட்டு விலகி ஓடுற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற. இப்போ யோசேப் சொல்கிறார் இல்லையா, என்ன கவனிச்சுட்டு இருக்கிறார் கர்த்தர், அவருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன்னு அதை விட்டு ஓடினான். இதுதான் அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற, இல்லை தேவனை கண்டு ஒரு பயப்படுகிற ஒரு பயம். அப்போ நம்மளை கவனித்து பாருங்கள், நம்ம ஜெபிக்கிறவங்க, விசுவாசத்தில் பலப்பட்டவங்க, நமக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு அப்படின்னா நம்ம தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காம பிசாசனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்துட்டோன்னு அர்த்தம். எசபலுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த எலியாவுக்கு பயம் வந்துச்சு. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த எலியா 3 வருடம் சாப்பாட்டுக்கு பயப்பட்டதில்லை. 1 நாள் 2 நாள் இல்லை, 3 வருடம் 6 மாதம். அவளே சொல்ற இவ்வளோண்டு தான் இருக்கு, அதில் 2 இது சுட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், பிள்ளை கொடுத்துட்டு சாவ போகிறோம். அப்போ யோசித்து பாருங்க, ஐயோ என்ன ஆண்டவரை அனுப்புனீங்க, இங்கேயே கொஞ்சம் தான் இருக்குதான், இது எப்படி அந்தமாவே எனக்கு தரவேன்னு சொல்லலை, அது என் பிள்ளைகளுக்கு இருக்கிறத பிடுங்க வராதையாங்கிற மாதிரி என்ன பண்ணுது. எப்படி இருக்கும், நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், எங்கள் வீட்டில் 1 டம்ளர் டீ தான் இருக்குது, அது பையன் கேட்டிருக்கிறான், டீ இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும், மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுது எலியா போல்ட்டாக பேசுகிற, முதல்ல எனக்கு கொண்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எனக்கு கொண்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம். எண்ணெய் மாவு என்ன பண்ணலை, குறையலை. இப்போ அப்படியே நம்மளை கவனித்து பாருங்க,
உங்களுடைய செவி, உங்களுடைய இருதயம் எந்த சத்தத்திற்கு செவி கொடுத்திருக்கிறது? நீங்கள் பயப்பட்டா கர்த்தருடைய சத்தம் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா ஆண்டவருடைய சத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? அதான் சொல்கிறேன், பாவமே நமக்குள்ள இருக்கட்டும், உணர்வடைந்தால் அவன் தேவனுடைய சத்தத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறான்? செவி கொடுத்துருக்கிறான். அவன் பயப்பட்டான்னா பிசாசு சொல்லும், இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு நீ என்ன ஜெபம் பண்ண போகிற, உனக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது, இது அதனால தான் பார்த்தீங்கன்னா சிலர் பாவம் செய்தது போல் இருக்கும், நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, பாவம் செய்தது போல் இருக்கும், ஒரு நேரம் தப்பி கரையேறிடுவாங்க. ஒருவன் நீதியை பின்பற்றுகிறது போல காட்சியளிக்கப்படும், ஆனால் அவன் பாவத்தை எப்படியெல்லாம் மறைக்கலான்னு சொல்லி பிசாசுனுடைய ஐடியாவில் என்ன பண்ணுவான்? போயிட்டே இருப்பான். அவன் ஒரு நாள் மொத்தமாக என்ன பண்ணிடுவான்? அப்போ நல்லா கவனித்து பாருங்க, எலியாவினுடைய செயல்கள் தைரியசாலி, பலசாலி. இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜெபத்தில், அவனுடைய செய்கைகளில், பைபிளில் அதிக நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ண ஒரு ஆள் அப்படின்னா அதில் ஒரு ஆள் யார் தான்? எலியா தான். மோசே மிஞ்சினவர். மோசே 40 நாள் கர்த்தரோடு என்ன பண்ணார்? இருந்தார். இவர் 3 வருடம் 6 மாதம் ஜெபம் பண்ணியிருப்பாருன்னா என்ன ஜெபம் பண்ணியிருப்பார் பாருங்க. முதல்ல கொஞ்ச நாள் அந்த கேரியத்தின் ஆற்றண்டையில் என்ன பண்ணாராம்? அங்கே எத்தனை மாதம் இருந்திருப்பாருன்னு தெரியல. அவருக்கு வேலை என்னதுதான்? மழை வராமல் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்போ வெறும் இதை மட்டுமே ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பார் இல்லையா? ஏன்னா அவருக்கு மக்களை காப்பாற்றணுங்கிற ஜெபம்லாம் இங்கே கொடுக்கப்படலை. ஒன்லி மழை வரக்கூடாது. இவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணி வெளியே பவராக நிற்கிற ஒரு நபர் ஒரு செகண்டில் எசபலுடைய வார்த்தையை கட்டணும்னு என்ன பண்ணுறாரு? பயத்து ஓடிக்கொண்டு இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பயம் இருக்குதா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம நம்புறது கர்த்தர் மட்டும் இருக்கணும், நம்முடைய வார்த்தை கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம், ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சவங்க லோத்து இல்லையா? ஒரே ஒரு குடும்பம் என்ன பண்ணிடுச்சு? பிரிஞ்சிருச்சு. ஆனால் ஆபிரகாமை அதற்கப்புறம் ஆசீர்வதித்தது கடற்கரை மணலை போல. எப்படி? அதாவது அவன் சந்ததி எண்ணவே முடியாது. ஆனால் இப்போ நம்மெல்லாம் பாருங்கள், ஒரு 4 பேர் 2 பேர் நம்மளுக்கு விரோதமாகவோ நம்மளை ஒதுக்கி தள்ளி பேசும் பொழுது நம்ம எவ்வளோ உடஞ்சி போயிடுறோம் இல்லையா? எவ்வளோ சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? நம்மளை 2 பேர் அப்படி ஒருமா அற்பமாக பார்த்துட்டாலே என்ன பண்ணிடுறோம்? சோர்வாயிடுறோம், கவலைப்பட்டுடுறோம், உடஞ்சி போயிடுறோம், ஒதுங்கிடுறோம். என்ன இனி வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் அதே கர்த்தர் அடிக்கடி பேசுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு நன்மையானதை தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் அதில் நமக்கு என்ன வரல? விசுவாசமும் வரல, சந்தோஷமும் வரல. ஆனால் ஒரு மனிதன் நீ வாழவே முடியாதுன்னு சொன்னோன்னே, ஆமாங்க நான் வாழ முடியாது தான், நான் வாழ தகுதி இல்லாதவன் தான். எப்படி சொல்லிடுறோம்? ஒரு இடத்துல அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவனை இங்கே இப்படி சொல்லும் பொழுது என்ன உண்டாகுது அப்படின்னா, அப்போ நல்லா கவனித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு விசேஷித்த நோக்கம் வைத்திருக்கிறார். அவர் பயமுள்ள ஆவி கொடுக்கலையாம், பலமும் தெளிந்த புத்தியும். அந்த தெளிந்த புத்தின்னு என்ன தெரியுமா? நம்மளை ஒரு பயம் தாக்குது அப்படின்னா, இப்போ செல்ல காரியங்கள் நம்ம பயப்படுறோம். இப்போ இன்னைக்கு எனக்கு VBS 2வது நாள் இன்னொரு இடத்துல எங்கள் பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறேன். அப்போது அங்கே அனுப்பும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நடத்தணும், இல்லை என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன பண்ணுது. அப்போது இன்றைக்கி அவங்க கரெக்டாக பண்ணிடணும் ஆண்டவரே. இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன், இல்லை ஆண்டவர் தந்திருக்கிறதுல நான் உண்மையாக இருக்கணும், ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, இதை குறித்து இருக்கிற பயம் வேறு. அதான் சொன்னேன் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை கர்த்தரை விட்டு தள்ளிச்சோ அப்படி ஒரு போராட்டத்தை கர்த்தர் தரவே இல்லை. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ நமக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுறதே இல்லை, நம்ம கர்த்தரை தேடுறதே இல்லை, அப்படியே விலகி சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை கர்த்தர் தரலை, நம்மளாக இழுத்து போட்டுக்கிட்டோம். ஒரு பிரச்சனை வந்துட்டு மீண்டும் மீண்டும் நம்ம தெய்வ சமூகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம்னா இந்த பிரச்சனையை தந்ததே அவர் தான். ஏன்னா அவருக்கு நம்மளை தேவை, அவர் கூடயே வச்சுக்கணும்னு ஆசை. 4 பிரச்சனையை போட்டார், அவரோடு ஒட்டிக்கிட்டே அலைகிறோம், அவரோடு என்ன பண்ணுறோம். அப்போது நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு பிரச்சனை நம்மளுக்கு டல் அடிக்குது, நமக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்குது அப்படின்னா அது கர்த்தர் தரலை. எங்கேயோ ஒரு வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம், ஒரு மிஸ்டேக்கை கையில் எடுக்கிறோம்.
அப்போ கவனித்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, பயப்படாத, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், துணைன்னு இருக்கிறேன், பயப்படாத. இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்துக்குள்ளே கடந்து போகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயம் எழும்பாதபடி என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுங்க. இயேசு நம்மளை நேசிக்கிறார், இயேசு நம்மளை நேசிக்கிறார், இயேசு நம்மளை கவனித்துட்டு இருக்கிறார். இயேசுடைய வல்லமை நம்மளுடைய பல வேலைகளில் நம்மளை பல காரியங்களில் என்ன பண்ணும், விடுவிக்கும். இந்த நாட்களில் பலத்த நெருக்கம் இருந்துச்சு, உண்மையிலேயே ஒரு பெரிய இக்கட்டு. ஆனால் என் மனம் அதை குறித்து, அந்த நெருக்கத்தை குறித்து கலங்கவே இல்லை. அந்த நெருக்கத்தை குறித்து பிரேக் அடிக்க கூட செய்யலை. ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு கவலை இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபை. இப்போ நமக்குள்ள ஒரு சூழ்நிலை பயத்தை கொண்டு வருது அப்படின்னா கவனித்து கொள்ளுங்க, கர்த்தருடைய சத்தம் அங்கே என்ன பண்ணிருச்சு, குறைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே ஒரு என்ன இல்லை, ஒரு ஈடுபாடு இல்லை, ஒரு நெருக்கம் இல்லை. அப்போது நம்ம ஆண்டவரை நெருங்கி இருக்கும் பொழுது யார் என்ன சத்தம் போட்டாலும் நமக்கு என்ன வராது. நல்லா புரிஞ்சிச்சா? எசபலுக்கு எலியாவை கண்டு பயம் இருக்குது. அதனால தான் அவன் எங்கே வரலன்னா, எலியாவுடைய சமூகத்துக்கெலாம் வரல. ஆள் அனுப்பி சொல்கிறான், நாளைக்கு ஒன்று என்ன பண்ணிடுவேன், காலி பண்ணிடுவேன். இந்த சத்தத்துக்கு எலியா என்ன பண்ணிட்டாரு, ஒரே ஓட்டமாக ஓடுறாரு. இப்போ நம்மளை கவனித்து பாருங்க, யாரோ எங்கேயோ எங்கேருந்தோ வர்ற ஒரு மனிதருடைய சத்தத்தை கண்டு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார், கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். நம்மளால் முடியாதுன்னு ஆண்டவருக்கே தெரியும். ஆண்டவர் ஒரு டே போட்டு என்ன பண்ணியிருப்பார், இதில் கிளியர் பண்ணணும், இதில் வழி நடத்தணும், இதில் இதுங்கணும், இந்த காரியத்தில் நன்மை செய்யணும். ஒரு இடத்துல ஒரு பையன், அதாவது ஒரு கன்சீவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாதம் 6-7 ஆயிடுச்சு. ஆமாம், ஹார்ட் பீட் செக் பண்ணும் பொழுது குழந்தை டெத் ஆயிடுச்சு. இந்த தாயாருக்கு ரொம்ப பிரயாசம். ஆண்டவர் வாக்கு கொடுத்துல தந்தார், இது எப்படி இழக்கிறது அப்படின்னு தொடர்ந்து ஜபம். கடைசியில் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா குழந்தை தான் இறந்துருச்சு இல்லையா? இப்போ கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம், கிளியர் பண்ணிடுவோம். இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மறுபடியும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுது. எவ்வளோ டேட்டில் வளர்ச்சியில் வரணுமோ அந்த குழந்தை உயிரோடு பிறந்துச்சு. அப்போது அந்த 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 விசுவாசம் எப்படி மரித்த லாசரு கர்த்தர் வெளியே வான்னு சொன்னாரோ, இந்த அளவுக்கு அந்த விசுவாசம் என்ன பண்ணுது, எழும்பி போகுது. அப்போ விசுவாசம் ஒரு வல்லமையை கொண்டு வரும். அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும். எலியா விசுவாசம், எஸ் உண்டு. எலியா பலனுள்ளவரா? ஆமாம். எலியா வைராக்கியம் உள்ளவரா? ஆமாம். அதனால தான் இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம், பக்தி உள்ளவன். அந்த எலியாவே சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பயந்தாங்குழியுடைய வார்த்தை என்ன பண்ணிருச்சு. அப்போ நம்மளை அப்படியே கவனித்து பாருங்கள், நம்ம எத்தனை வேலைகளில் பயப்படுறவங்களா காணப்படுறோம், எத்தனை வேலைகளில் சோர்ந்து போகிறவங்களா காணப்படுறோம். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை அதுதான், பயப்படாதீங்க. உங்கள் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் தந்தவர் ஆண்டவர், ரட்சித்தது ஆண்டவர். நம்மளை அந்த உலக வாழ்க்கையிலேருந்து, அந்த இருளின் வாழ்க்கையிலேருந்து மீட்டு கொண்டு வந்தவர் அவர் பயத்தை வைப்பாரா? பயத்தை வைக்க மாட்டார். நெருக்கத்தை கொடுக்கலாம், உபத்திரவத்தை கொடுக்கலாம். இது அனைத்துமே உருவாக்கவே படக்கூடிய நாட்களாக இருக்குமே அல்லாமல் நம்மளை அழிக்கக்கூடிய நாட்களாய் கர்த்தர் ஒருபோதும் தர்றதே இல்லை. நம்மளை விழுந்து போகிற நாட்களாய் தர்றதே இல்லை. ஏன்னா அவருடைய அழகு, அவருடைய செய்கைகள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். சோமனோமா சோதரிக்கிற ஆண்டவரே, மெய் துதிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. அப்பாவுடைய கரங்கள், அப்பாவுடைய கிருபைகள் இந்த வார்த்தையை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக, பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியம் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். இதை பேசின எனக்கு கூட உங்கள் கிருபையை தாங்கப்பா. எலியாவின் நாட்களில் எலியாவுக்கு ஏற்பட்ட பயத்தை அறிகிறோம். ஆனாலும் தகப்பனை, நாங்கள் யோசேப்பை பார்த்தோம் ஆண்டவரே. 1000 இக்கட்டுகள் வரும்பொழுதும் அவன் அசராமல் இருந்தான் ஆண்டவரே. சிறைச்சாலை, அடிமைத்தனம், பல போராட்டங்கள் எல்லாத்திலும் அவர் பலனுள்ளவர்களாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் பல இடங்களில் சொல்லியிருக்கு, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். எங்கள் ஒவ்வொருவரோட நீங்கள் இருங்க ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவரோட நீங்கள் இருங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் ஒவ்வொரு
ஒவ்வொருவரோடு நீங்கள் இருங்க ஆண்டவரே. இதில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு நிமிடம் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேளையில் நீ மிகுந்த குழப்பத்தோடு இருக்கிறார். என் வார்த்தையை கவனித்தாய் அல்லவா? குழப்பமடையாத, குழப்பமடையாத. என் வார்த்தை உன்னை பலப்படுத்தும், என் வார்த்தை உன்னை பலப்படுத்தும். லாதி நாக்கா மந்தாரா காபா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், குழப்பத்துக்கு இடம் கொடுக்காத, குழப்பத்துக்கு இடம் கொடுக்காத, திடமனதாயிரு. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களின் அடையாளங்களை வழி நடத்துகிறார். ஆண்டவரே, கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம், புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். எல்லார் மேலேயும் உங்கள் நன்மை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் நடுவில் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இதில் இருக்கிற ஒரு அண்ணனை குறித்து சொல்லுகிறார், நான் கொடுத்திருக்கிற வார்த்தையை கவனித்துக்கொள், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு நன்மையானதை செய்வேன், நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். அன்பு கரங்கள் தாங்குவதற்கு நன்றி. இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஓடு ஓடு, இது உனக்கான காலங்கள். உனக்கு முன்பாக இருக்கிறவைகளை நீ முழங்கால் போடும் பொழுதே நான் அவைகளை ஜெயமெடுக்க கிரியை செய்வேன். எந்த துர்க்கிரியைகளையும் இருளையும் கண்டு பயப்படாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்க கிருபை செய்தீங்க. எந்த வானமண்டல பொல்லாத கிரியைகளும் ஒருவரையும் தொடக்கூடாது. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.